ஊழல் வழக்குகளை காட்டி அதிமுகவை மிரட்டி பாஜக வைத்திருப்பதுதான் சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் தங்கள் கூட்டணி அல்ல என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பட்டம்புதூரில் முற்றுப்புள்ளி வைக்கும் பேரணி என்ற தலைப்பில் திமுகவின் தென்மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் உரையாற்றிய கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின், தங்களை சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்லும் பிரதமர் மோடி வைத்திருக்கும் கூட்டணி என்ன விதமான கூட்டணி என்று கேள்வி எழுப்பினார். இதே மோடி அவர்கள் எத்தனை முறை ஜெயலலிதா அவர்களை சந்திக்க முயற்சித்தார், கூட்டு வைக்க ஏற்றுக்கொண்டாரா? எத்தனை தூதுவர்கள் போயஸ் தோட்டத்திற்கு மோடி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள், ஆக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டாரா? முடியவே முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆக மிரட்டி அச்சுறுத்தி அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா, நாடு முன்னேற வேண்டும் என்ற உணர்வோடு எங்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா என்கிற அந்த கேள்வியைத்தான் நான் இந்த மேடைகளில் நின்று மோடி அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். விலைவாசி குறைந்துள்ளது என கூறும் முதலமைச்சர் பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் கிராமங்களுக்கு சென்று கேட்டால்தான் உண்மை நிலவரம் புரியும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். 130 கோடி மக்கள்தான் எனது குடும்பம் என கூறும் பிரதமர் மோடி வெகுஜன மக்களை நடுத்தெருவில் நிறுத்தி இருப்பதாகவும் ஸ்டாலின் கூறினார். கேஸ் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை உயர்ந்து போச்சு, பெட்ரோல் விலை, டீசல் விலை, ஆக எல்லாம் விலை உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்று கண்ணீர் மல்க துக்கத்தோடு துயரத்தோடு சொன்ன காட்சிகள். ஆகவே ஏதாவது ஒரு கிராமத்திற்கு, நான் சொல்லுகிற கிராமம் கூட தேவையில்லை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் அடையாளம் காட்டுகிற, ஏன் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கிராமத்தை சொல்லுங்கள், தேதி குறியிடுங்கள், நேரத்தை சொல்லுங்கள், நான் வர தயார். யாராவது விலைவாசி குறைந்து போயிருக்கிறது என்று சொல்லட்டும், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கும் நடவடிக்கை எந்த நிலையில் உள்ளது என்றும், சேது சமுத்திர திட்டம் எந்த நிலையில் உள்ளது என்றும் பிரதமர் மோடிக்கு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் மாநிலத்தில் ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாயும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் என மத்திய அரசும் அறிவித்திருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். நான் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு பிரதமர் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? வருவார். இன்றோடு அவர் பிரச்சாரம் முடிய போறதில்லை, விரைவில் அடுத்து தமிழ்நாட்டிற்கு வருவார். வருகிற போது பிரதமர் அவர்களே, மாண்புமிகு மோடி அவர்களே, தயவு கூர்ந்து இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். கஜா புயலுக்கு நிவாரண தொகையை கூட வாங்க, அதை பெறுவதற்கு லாயக்கற்ற ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இந்தியா முன்னேறுகிறது என்று பேச முதலமைச்சர் எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு? அதிமுக, பாஜக, பாமக ஆகிய 3 கட்சிகளின் நோக்கமும் அதிகாரத்தை கைப்பற்றுவதும் கொள்ளையடிப்பதும் தான் என கூறிய அவர், இந்த கூட்டணியை பற்றி மக்களுக்கு தெளிவாக தெரியும் என தெரிவித்தார். திமுக கூட்டணியுடன் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கப் போகும் வரலாறு மீண்டும் நடக்கப் போகிறது என்றும் மு க ஸ்டாலின் கூறினார். இந்த பொதுக்கூட்டத்தில் கனிமொழி MP உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.